ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட்டோம் அந்த வீடியோ. அப்புறம் பொண்ணு வந்து இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது எல்லாம் சேர்த்து இந்த வீடியோவிலே கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மெஹந்தி போட்டேன். நான் ஒரு கையில் போட்டேன், எங்கள் சித்தி ஒரு கையில் போட்டாங்க. இது ஒரு நாளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பின்னாடி கையில் வந்து அடுத்த நாள் போட்டேன். எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்து ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் சித்தி, எங்கள் அத்தை, மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க உட்காந்து. நான் பேக் சைடில் மெஹந்தி போட்டுட்ருந்தேன். நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வந்து மேரேஜுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சும்மா இங்கேருந்து மாப்பிள்ளை பக்கத்து தெரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அது மாதிரிலாம் யாரும் வைக்கல. நானே வந்து மேக்கப் பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு பொண்ணு அழைப்பு. அதனால் வந்து இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்காக தான் பொண்ணை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் ரெடி பண்ணுறேன். என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பொண்ணை ரெடி பண்ணுற பொறுப்பு. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும்ல. அதனால் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிவிட்டு பொண்ணை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அழகே அழகே அழகின் அழகே நீ அடி அப்படின்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் பண்ணுவோம். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை, ஃப்ரெஞ்சு தான் போட்டிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். என் தங்கச்சிக்கு கொஞ்சம் முடி நீட்டாக இருக்கும். என் 2 தங்கச்சிக்குமே முடி நீட்டாக தான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் ஷார்ட்டாக இருக்கும். எனக்கும் நீட்டாக தான் இருந்துச்சு. நான் தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், அதனால் கட் பண்ணிட்டேன். இவங்க 2 பேருமே, இவன் நடு தங்கச்சி, இவ தான் கல்யாணம் பொண்ணு. இவ ஹேரை பாருங்கள். என் சின்ன தங்கச்சி வந்து மேக்கப் பண்ணிட்டு காமிக்கிறாளாம். இப்போ வந்து அவள் குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கான். அதனால் அவள் மேக்கப் பண்ணிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டான். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா சந்தோஷ்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு பேக் இருந்தாங்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் கட் பண்ணிட்டு காத்திப்பூ ஒரு மக்களே ரெடி பண்ணியாச்சு. என் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் தான் மேக்கப் போட்டேன். நல்லா இருக்கா? மேக்கப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேக்கப்பு? கண்ணாடி பார்த்தா பிடிச்சிருக்கு. கண்ணாடி மாமா பின்னாடி இது தொடைக்கலாம் கூடாது. நல்லா இருக்கா? மேக்கப்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அப்புறம் குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாரி எனக்கும் ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆர்த்தி போட்ட மேக்கப். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தாங்க. வந்து எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தாம்பலம் மாற்றலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. தாம்பலம் தான் மாற்ற போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஏன் தாம்பலம் மாற்றுறாங்கன்னா, என் தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வைக்கல. அதனால் வந்து இப்போ வைக்கிறாங்க. சில பேருக்கு வந்து கல்யாணத்து அன்னைக்கு வைப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வைப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வைக்கிறோம். இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா. அவர் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் டேடிக்கு பொட்டு வச்சு விட்டாங்க. அப்புறம் எங்கள் டேடி அவருக்கு பொட்டு வச்சாங்க. பொட்டு வச்ச ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
தாம்பலம் மாற்றலாம் அப்படின்ட்டு ஊரில் கொஞ்சம் பெரியவங்க அப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி அந்த தாம்பலம்லாம் மாற்றுவாங்க. அப்புறம் தாம்பல்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு மாப்பிள்ளையோட அப்பா வந்து வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமா தான். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் சொந்த அத்தை பையனையே தான் நாங்கள் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இவர் தான் மாப்பிள்ளையோட அக்கா. இவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம். சொந்த அத்தை பையனையே தான் கல்யாணம் பண்ணுறோம் என் தங்கச்சிக்கு. அதனால் எல்லா ரிலேட்டிவுமே மோஸ்ட்லி எங்கள் ரிலேட்டிவும் அவங்க ரிலேட்டிவும் ஒரே ரிலேட்டிவ் தான். அப்புறம் பொண்ணை வந்து நலங்கு வைக்கிறதுக்காக மாப்பிள்ளையோட அக்கா கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க மாற்று சேலை கொடுத்துருந்தாங்க. அந்த சேலையை மாற்றி தான் கூட்டிகிட்டு வந்தோம். என்னடா அப்போ ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க, இப்போ ஒரு சாரீ கட்டியிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த சாரீ. அது சும்மா டெம்பரவரியாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது கட்டிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து சாரீ தருவாங்க, மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் அப்போதைக்கு அந்த சாரீ கட்டியிருந்தோம். இந்த சாரீ அவங்க வீட்டிலேருந்து எடுத்தது. இந்த சாரீ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சாரீ நான் தான் கட்டிக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் டாடி ஆரத்தி சுற்றினாங்க. சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களாம் நலங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் அப்புறம் நலங்கு வச்சாங்க. வீடியோவில் இருந்த வாய்ஸ்லாம் போடலான்னு நினச்சேன். எல்லாம் கச்ச கச்சன்னு கத்திகிட்டே இருந்தாங்களா, ஒன்றுமே கிளியராகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சரியாக கிளியராக இல்லை. சாரி, கோச்சிக்காதீங்க. ஆனால் அந்த வீடியோவில் வர்றது வாய்ஸே போட்டால் தானே அது நல்லாயிருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். கும்பிடு. அப்படி வந்து கும்பிடு. நல்ல மாதிரி இருங்க. போ போ கிளம்பு. கல்யாண பிஸில ரொம்ப பிஸியா தூங்கிட்டு இருக்காப்ல. வேற அதுதான் நான் வந்து வச்சுக்கிறோம். எனக்கு கொடுத்தது அதிகமாக எனக்கு கொடுக்குறேன். நான் தான் ஆர்த்தி வீட்டுக்கார். மட்டும் போதாது, இது மட்டும் பண்ண தண்ணி என்ன கேட்கறாங்க. இப்படி
போடும் இது மாமா எனக்கு போயிட்டு யாரும் எழுத மாட்டாங்க போற வீட்டில் இருந்து நெக்ஸ்ட்டு பொண்ணு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு கோவில் இருக்குது, கங்கைம்மன் கோவில்னு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சாமிலாம் நல்லா கும்பிட்டு நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எல்லாம் ப்ராசஸும் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க. இது மாப்பிள்ளையோட வீடு தான். மாப்பிள்ளை வீடு ரொம்ப தூரம்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான். அடுத்த தெருவுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் தெருவில் இருந்து அடுத்த தெரு மாப்பிள்ளை வீடு. மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.